பாஜகவின் முழு கட்டுப்பாட்டிற்குள் திமுக சென்றுவிட்டதாக எரிசக்தித்துறை அமைச்சர் நிர்மல்குமார் விமர்சித்துள்ளார். மதுரை திருப்பரங்குன்றம் தொகுதிக்குட்பட்ட முத்தாங்குளம் கிராமத்திற்கு புதிய பேருந்து சேவையை தொடங்கி வைத்த பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நாடாளுமன்றத்தில் தொகுதி மறுவரையறை மசோதா மீண்டும் தாக்கல் செய்யப்பட்டால் அதை எதிர்த்து வாக்களிக்கப் போகிறோம் என திமுக எம்பிக்கள் யாரும் இதுவரை சொல்லவில்லை என கூறியுள்ளார். தொடர்ந்து கேள்வி கேட்கிறவங்க அடிமை சங்கி என்ற வார்த்தையெல்லாம் யூஸ் பண்றாங்க. இப்ப பாத்தீங்கன்னா அவங்களே பிஜேபி சைடு மூவ் ஆகுற மாதிரி இல்ல, அவங்க ஏற்கனவே இப்ப பிஜேபி சைடு மூவ் ஆயிட்டாங்க. பிஜேபியோட முழு கட்டுப்பாட்டில் தான் திமுக இருக்குது. திமுக இது வரைக்கும் நம்ம கேட்ட ஒரு டீலிமிட்டேஷன்ல எதிர்த்து வாக்களிக்க போறீங்களா இல்லையா? டீலிமிட்டேஷன்ல பேசுறீங்களா? நாங்க இதுல டீலிமிட்டேஷன்ல நீங்கள் எதிராக வாக்களிக்க போறீங்களா? அதனால ஒத்த வார்த்தைக்கு ஆமா எதிராக வாக்களிக்க போறோன்ற வார்த்தை இதுவரை யாரிடமும் வரவில்லை. யாராவது ஒருத்தர் வாக்களிக்க போறோம்னு சொல்லிருக்காங்களா? யார்கிட்டயும் வரல. அது இல்லாம இது வரைக்கும் அவங்க எம்எல்ஏ அனிதராஜன் சொன்னாரு, திருச்சி சிவா மத்திய அமைச்சராக போறாங்க. சகோதரி திருமதி கனிமொழி சொல்றாங்க, எங்களுக்குள்ள நாங்க சும்மா டீ பார்ட்டி போயிட்டு வந்தோம். ஸோ அந்த மூமெண்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஆல்ரெடி அவங்க பிஜேபி கட்டுப்பாட்டுல பிஜேபி தான் இருக்கிறாங்க. அதை வெளிப்படையாக சும்மா சொல்லிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி அவங்க உள்ளதா இருக்காங்க. அது மாற்று